கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்க. ரச்சின் ரவீந்திரா சிஎஸ்கேக்கு எப்படி சூட் ஆவார், மொயின் அலி மிஸ் பண்ண போறாரா, அவர் வெளியிட்ட வீடியோ காலில் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற எல்லாத்தையும் டீடெயிலாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரச்சின் ரவீந்திரா பெங்களூரை சேர்ந்தவர் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இந்த வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் அவரை பார்த்தவங்க ஜாஸ்தி. அவர் ஒரு லோக்கல் பெங்களூர் பாய்ங்க. பட் இருந்தாலும் அவருடைய அந்த குடியுரிமை அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி எல்லாமே நியூசிலாண்டில் இருக்கிறதுனால அவர் நியூசிலாந்து டீமுக்காக விளையாண்டுருக்காரு. ஸோ இந்த ரச்சின் ரவீந்திரா இந்த பேரே எதிலிருந்து வந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா ஓகே தான். அதாவது சச்சின் பிளஸ் ராகுல் டிராவிட் தான் ரச்சின் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ ரவீந்திரா அப்படிங்கிற அவரோட பேரை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ரவீந்திரா அப்படிங்கிறது வந்துட்டு இந்தியாவில் வைக்கக்கூடிய ஒரு பேர் தான் சொல்லிட்டு இந்தியாவை சேர்ந்தவர் பெங்களூரு பாய் அவர் அப்படிங்கிறதா வந்துட்டு தெரிஞ்ச ஒரு விஷயம். அவருடைய ஃபேவரட் பிளேயர் வந்துட்டு சச்சின் தோனி எல்லாருமே பிடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் எதிர்பார்த்த மாதிரி இந்த ஆக்ஷன்ல வந்துட்டு சிஎஸ்கேக்கு போவேன் இல்லைன்னா பெங்களூர் போவேங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ ஃபைனலாக சிஎஸ்கே தட்டி தூக்கிட்டாங்க. என்ன ஒரு பிரைஸ்ல எடுத்திருக்காங்கன்னா 1.8 கோடிக்குள்ள எடுக்கிறது அப்படிங்கிறது வேற லெவலுங்க. இவரோட மார்க்கெட் எங்கேயோ போயிருக்க வேண்டியது. ஆனா சிஎஸ்கே என்ன ப்ரெடிக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அலிபாய் மொயின் அலிபாய் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் ஆசஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் T20 தொடருக்காக டீம்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ரீசன்னாலேயே பார்த்தோம் அப்படின்னா ஸோ சீசன் மிஸ் பண்ண போறாரு. கடைசியாக ஒரு 6 மேட்ச் 7 மேட்ச் மிஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவருடைய இம்பாக்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அவருடைய இடத்துல சான்னர் இருந்தாலும் வந்துட்டு பேட்டிங் சான்னர் அந்த அளவுக்கு ஆடுறது கிடையாது. பவுலிங் செமையா போடுறாரு, பேட்டிங் வந்துட்டு மொயின் அலி மாதிரி ஆடுறது கிடையாதுங்கிறதுனால ஸோ ஒரு பேட்ஸ்மேன் நம்ம கண்டிப்பா போயான்னு சொல்லி டிராவிஸ் ஹெட் ட்ரை பண்ணாங்க, கிடைக்கல. அசரங்காவை விட்டுட்டாங்க. ஸோ ஃபைனலா வந்துட்டு ரச்சின் ரவீந்திரா அவங்க அழகா தூக்குனாங்க. பிகாஸ் இதுக்கப்புறம் எல்லாருமே பவுலர்ஸ் அதிக டீம்ஸ் எல்லாமே அங்கதான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால ரவீந்திரா கொஞ்சம் ஈஸியாவே கிடைச்சிட்டாங்கன்னு சொன்னோம். ஸோ கிடைச்சதுக்கு அப்புறம் வீடியோ கால் வந்துட்டு வெளியிட்டு இருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஸோ ஹாய் ஃபேன்ஸ், ஹாய் எல்லோ ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீமுங்க. ஸோ ஐபிஎல் நான் ரொம்ப வருஷமா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டீம். தோனி அவர்களுக்கு கீழே நான் ஆடுவேங்கிறதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஒரு விஷயம் தான். ஸோ ஒரு பெங்களூர் பாய் நான் 2 டீமுக்கு போகணுங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஒன்னு ஆர்சிபி அப்புறம் இன்னொன்று வந்துட்டு சிஎஸ்கே. ஸோ சிஎஸ்கே இடத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோட கோச் ஸ்டீஃபன் ஃபிளமிங் தான் அங்கேயே இருக்க போறாரு. என்னோட பார்ட்னர் டெவான் கான்வே தான் அங்கேயே இருக்க போறாரு. என்னுடைய பிரதர் டாரியர் மிச்சல் தான் அங்கேயே இருக்க போறாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா வந்துட்டு ஒரு வீடியோ காலில் அவர் பேசியிருக்காரு. உண்மையாலுமே சிஎஸ்கே இப்போ ஒரு மினி நியூசிலாண்டுங்க, சூப்பரான டீமை உருவாக்கி இருக்காங்க. அதுதான் வந்துட்டு உண்மையான ஒரு விஷயம். ஸோ மும்பை அண்ட் சிஎஸ்கே இந்த ஆக்ஷன்ல பியூட்டிஃபுல்லா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். மும்பை பத்தி செப்பரேட் வீடியோவில் பார்ப்போம். பிகாஸ் காட்ஸி அண்ட் மதுசங்கா வெறும் 9 கோடியில் ஆர்சிபி என்ன தப்பு பண்ணாங்களோ ஸோ அதை அழகா வந்துட்டு அவங்க வந்துட்டு சூப்பரா வந்துட்டு அதை அப்படியே அழகா தூக்கிட்டு போயிட்டாங்க அந்த 2 பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லணும். 2 பேரும் என்ன பவுலர்ஸ் அழகா 9 கோடியில் முடிச்சுட்டு போயிட்டாங்க. தனி வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி சிஎஸ்கே டேரியல் மிச்சல் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரச்சின் ரவீந்திரா ஷார்துல் தாக்கூரே ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஷார்துல் தாக்கூரெல்லாம் வந்துட்டு சிஎஸ்கே தான் உருவாக்கி கொடுத்தாங்க. ஆர்பிஎஸ்ல தோனி கீழையும் ஃபிளமிங் கீழே தான் விளையாண்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ்கேல தான் விளையாண்டாரு. வெளியில போய் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இல்லை. வேர்ல்ட் கப்லேயே வந்துட்டு செமையா இருந்ததில்லை. அதனாலேயே ஓவரா ரன்னெல்லாம் கொடுப்பாருங்கிற மாதிரி வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனா கொல்கத்தால பேட்டிங் செம்மையா ஆனாருங்க. ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா சிஎஸ்கே அழகா வந்துட்டு ஷார்துல் தாக்கூர் வாங்கிட்டாங்க. அவங்க டீமுக்கே ரிட்டர்ன் வந்துட்டாருன்னு சொன்னோம். இதனாலே அவங்களோட பேட்டிங் லைன் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா தலை சுத்த வைக்கிற மாதிரி இருக்கு. ருத்ரா டெவான் கான்வே அண்ட் டாப்னு சொல்லலாம். 1 டவுன்ல ரச்சின் ரவீந்திரா, அதுக்கப்புறம் வந்துட்டு ரஹானி, அதுக்கப்புறம் சிவம் தூபே அண்ட் டாரியன் மிச்சல், ஸோ எம்எஸ் தோனி அண்ட் ஜடேஜா, ஷார்துல் தாக்கூர் அண்ட் தீபக் சகர் கிட்டத்தட்ட 8 பேர் வரைக்கும் பேட்டிங் லைனை பக்காவே வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பவுலிங் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஷார்துல் தாக்கூர் தீபக் சகரும் பவுலிங்கும் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ பியூர் பவுலரா வந்துட்டு பத்திரானா இருக்காரு. ஸோ அது போக யங்ஸ்டர் முகேஷ் சௌத்ரி அவரை வந்துட்டு உள்ள கொண்டு வரலாம். ஸோ இம்பாக்ட் பிளேயரா எடுத்த பிளேயர்ஸையோ பவுலர்ஸையோ மாற்ற முடியும். அது மட்டும் இல்லாமல் 11ல 3 பேர் மட்டும் வச்சுக்கிட்டு அதாவது கான்வே, ரச்சின் ரவீந்திரா, பத்திரானா இந்த 3 பேரோட போறாங்க அப்படின்னா செகண்ட் பவுலிங் அப்படிங்கிற பட்சத்தில் தீக்ஷனா உள்ள கொண்டு வரலாம். செகண்ட் பேட்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா டேரியல் மிச்சல் உள்ள கொண்டு வரலாம். ஸோ செம்மையான ஒரு ஆப்ஷன். கடப்பார பேட்டிங் லைனப், சூப்பரான மிடில் ஆர்டரை அவங்க இப்போ ஆல்ரெடி முடிச்சிட்டாங்கன்னு சொன்னோம். சிஎஸ்கே ஆன் டாப்புங்க. இந்த ஆக்ஷன்ல நல்லா பண்ணிருக்காங்க. உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ நல்லா பண்ணிருக்காங்க. பொறுத்திருந்த பார்ப்போம் ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போது, நல்லா சென்ட் ஆஃப் பண்ண போறாங்களா தோனிக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும். ஸோ இதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபியை பத்தி பேசி ஆகணும். ஸோ ஃபேன்ஸ் நிறைய பேர் டிசப்பாயின்மெண்ட் கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்கீங்க. வருதுங்க, வீடியோ வருது, நல்லா டீடைலா பேசுவோம். எடுத்த ட்ரேட் எப்படி இருக்கு, கரெக்டா பண்ணிருக்காங்களா, ஏன் இந்த தப்பு பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க.